என்னப்பா தொண்டை கட்டிச்சா? ஒன்றும் பேச முடியலடா, என்னால ஒன்றுமே பேச முடியலடா. எல்எஸ்ஜி அடிச்சுட்டா பீத்திக்காதீங்க, சரிதா? தம்பி, சிஎஸ்கே அடிக்கலையா, மும்பை அடிக்கலையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். நம்பாதான். சரிடா, பத்து வந்துட்டான்டா, பத்து உள்ள வரான்டா. ஆரம்பிச்சிடலாம். வர சொல்லு, வர சொல்றேன், வெயிட் பண்ணு. வர சொல்லு. அவனுக்கும் எனக்கும் இன்னொரு மேட்ச் இருக்குது, வர சொல்லு. அடே அதான் சீரியஸாவே வந்துட்டு எம்ஐலாம் ஆர்சிபியோட தோக்குறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குதுடா. டே என்ன மாதிரி டீம் வச்சிருக்கானுங்க, அவனுங்க தோக்கத்தை நினைச்சா தானே கஷ்டமா இருக்கு. ஏட்டா எங்க கூட மட்டுமான தோத்தானுங்க அவனுங்க. எங்கிட்ட வருவான் வருவான் அவன்கிட்ட கேளு. அடிச்சானுங்க. வருவான் பாரு, அவனை பிடிச்சி இன்னொரு கேளு. மேட்ச் யார் கூட தோத்தானுங்க? 3 மேட்ச் எங்க கூட ஒண்ணு, ஆர்ஆர் கூட ஒண்ணு. அவனுக்கு யார்டா தோக்கல, டிசி கூட ஒன்று தோத்தானுங்க. கேகேஆரோட மட்டும் ஜெயிச்சானுங்க. யாரோட ஜெயிச்சு யாரோட தோக்கலே இல்ல, கேகேஆரோட மட்டும் ஜெயிச்சானுங்க. கேகேஆரோட மட்டும் ஜெயிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். நாளைக்கு பஞ்சாப் லாரி வேற வருது. சரி, ஓகே. லைக் இன்ட்ரோ வீடியோக்குள்ள போயிடலாம். லைக் அதான் சொன்னல, ஆர்சிபி வந்துட்டு எல்எஸ்சியை குஜிலி மிஸ் பண்ண வீடியோவில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளங்கோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இளங்கோ இஸ் பேக். அப்புறமேட்டு நம்ம பைடைன் சாம்பியன் பத்மநாபன் இருக்காங்க. லைக் அஜய் கண்ணா வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி உங்கள் வீடியோ எடுக்கும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டிருந்தாரு, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு. இன்றைக்கி ஒரு வீடியோவில் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம். ஹாய். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். டாஸ் வின் பண்ண உடனே ஆர்சிபி சூஸ் டு பவுல். என்ன நினைச்சீங்க அதை பற்றி? அங்கே மேட்ச் தவற விட்டானுங்க, பதற விட்டானுங்க. பந்து பறக்குது, கொட்டை தெரிக்குது. இல்ல அது டாஸ் ஜெயிச்சோன்னு தெரிஞ்சு அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு இவனுங்களுக்கு. எல்எஸ்ஜி இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாலும் இன்னைக்கு எல்எஸ்சி தோக்குற நிலைமையில தான் இருந்தாங்க. எல்எஸ்ஜி வந்துட்டு பூரானோட ஃபார்மை பத்தி தயவு செஞ்சு யாராவது பேசுங்க. அவனை வச்சு எனக்கு என்ன பண்றது? அவன் எப்பயுமே பெரிய ஸ்கேம் தான் ப்ரோ. அவன் என்ன நினைச்சவன் இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆனானே தெரியல. நான் பெரிய புலத்தி நினைச்சு ரிட்டையர் ஆயிட்டா போல. இப்ப இன்டர்நேஷனல் ஆடுறது இல்ல. ஐபிஎல் லீக் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல அவன்ட்டு. ஏன்னா ரீசெண்டா நீங்க எம்எல்சி பாத்தீங்கன்னா அதுலயுமே தெரியும். அது பேர் என்ன, எம்ஐடியா இருக்கு வேண்டாம். எம்ஐடியா இருக்கு நடக்கும், அதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்ல. சோ அதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆனதுல அவன் ஃபார்ம்ல இருந்தாங்க. நான் எண்ணி சொல்லிடுறேன் எல்எஸ்ஜியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மிச்சில் மார்ஸ் ஆடினா, அதுக்கப்புறம் ஆயுஷ் பதானி ஆடினா, ஆயுஷ் பதானுக்கு அப்புறம் முகுல் சௌத்ரி ஆடினா. ஸோ முகுல் சௌத்ரியும் வந்துட்டு எக்ஸலன்ட் நாக்லாம் கிடையாது. போன மேட்ச் ஆடின மாதிரிலாம் இந்த ஒரு ரிதமே வரல. சும்மா நீங்க அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் அவன் நின்றது நல்ல இன்னிங்ஸ் தான் எல்லாருமே. அதுல இந்த மேட்ச் சொல்றீங்களா நீங்க? கிடைக்கல. லைக் நின்ட்டான்டா. நான் என்ன சொல்றேன்னா 14 ஓவர்ஸ் 15th ஓவர் ஆடிட்டு இருந்தானுங்க. அப்பயுமே ஆயுஷ் பதானிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரூம் கிடைச்சிச்சு. ஒரு 4 அடிச்சான் ஸ்டார்டிங்கே அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த 15th ஓவர்ல இருந்து லைக் கியர் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாலே ஓரளவுக்கு ரன் அங்கிருந்து வந்திருக்கும். பட் அவனுக்கு 2 பேருமே வந்துட்டு இன்னும் ஒரு 2 ஓவர் தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் ஆடினானுங்க. அதுக்கப்புறம் விக்கெட் போன என்ன கையில இருந்தா. ஆனா அந்த 5 ஓவர் பாத்தீங்கன்னா 2 ஓவர் புவனேஸ்வர் குமாருக்கு, 2 ஓவர் ரஷீதருக்கு, அதுக்கப்புறம் 1 ஓவர் அசல். நம்ம எப்படி சொல்றோம், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், இன்டர்நேஷனல் ஆடாத பிளேயர்ஸ் தான் வந்துங்க. இங்க உங்க டாப் ஆர்டர் ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இவனுங்களை நம்ம என்ன சொன்னாலும் இன்னைக்கு அடிச்சு வேஸ்ட் தான் இவனுங்களை. என்ன கேட்டா பண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடியா அவனு ப்ரோ. என்ன ப்ரோ ஷாட் அது, அவுட் ஆன பால். அது இல்லாம அவனுக்கு ரிட்டையர்டா. அதுதான்டா போயிட்டு வந்தான்லடா. மக்ரம் அவுட் ஆன ஷாட்ல மக்குமாரியான ஒரு ஷாட் அவன் போட்டதே லென்த் விட்டு போயிருச்சு பால் அங்கிட்டு. சும்மா அவனே அடுத்து கைக்கு கேட்ச் கொடுத்து விட்டான். அது சுத்தினாலே பால் வெளியில போயிருக்கும். என்ன ஒரு மாதிரி ஷாட் ஆட போய் விட்டு அது கேட்ச் கொடுத்தான் அவன். லைக் ஆர்சிபில இன்னைக்கு ஒரு பவுலர் கூட்டு வந்தாங்களே ப்ரோ, இவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் பேர் என்ன? இல்ல ப்ரோ, மெகா ஆக்ஷன்ல எடுத்தானு ப்ரோ. 6.5 crores எடுத்தாங்க அவனை. ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்க அந்த 2025 ஆர்சிபி கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆட வச்சானு பெர்ஃபார்மன்ஸ் அதோட டிராப் பண்ணி வச்சிருந்தானுங்க. அந்த இப்ப அவன் ஒரு மாதிரி அவனே குரூப் பண்ணி வந்துட்டான் போலக்கு. ஆமா ஆமா. அகைன் இப்ப சொல்ற மாதிரி எம்ஐ மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட இருந்து. இப்ப இந்த மேட்ச் அவனுக்கு மொமெண்டம் கிடைச்சது அந்த மக்ரம் விக்கெட்ல தான் அவனுக்கு. அது வரைக்கும் அவனே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் 10 runs போயிட்டான். அந்த மக்ரம் விக்கெட் எடுத்தாலே அவனுக்கு மொமெண்டமே கிடைச்சிச்சு அவனுக்கு.
அதுவும் ஒரு பேட் பால் தான், எட்ஜ் ஆகி ஆமா அது கேட்ச். அதான் கம்ப்ளீட்டா வந்து பாலு லென்த்ல எல்லாம் டாஸா போட்டுட்டான். இவனா அடிச்சு அவுட் ஆனாங்க, சம்பந்தமே இல்லாம அவுட் ஆனா இவன். எங்க எப்படி அவுட் ஆனான்னு தெரியாத மாதிரி அவுட் ஆனா. எங்க சேனல்லயே 1.5 நிமிஷத்துக்கு வந்துட்டு கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க பேசினதே கிடையாது. இதான் முதல் தடவை. நானும் யோசிக்கிறேன் என்ன கிரிக்கெட் பத்தி மட்டும் போயிட்டு இருக்கு, எப்பதான் பேசுறான். சூப்பர் ப்ரோ. லைக் வந்து நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எங்க இதுல ஒரு ஸ்டாட் புலி ஒருத்தர் இருப்பான், ஆதில்னு சொல்லி பாத்திருப்பீங்க, கேண்டி ஆதில்னு சொல்லிட்டு. 50% புலியா பேசுவான், ஆமா 50% நாக் அவுட் ஆயிருவான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் ஓன் சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இல்ல இல்ல. அதுல இன்னைக்கு அதான் ஓ உங்கள்கிட்ட ஓகே நான் சூப்பர் சொன்னேன், ப்ரோ. அந்த வீடியோட ரெக்கார்டிங் கேட்டிருந்தேன் நான் உங்கள்கிட்ட. அப்ப கேட்ட போதே நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் ஆர்சிபி எல்எஸ்டி ரிவ்யூல. இன்னைக்கு சொல்லியிருந்தது ஒன் சைடு கேமா தான் இருக்கும். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாதான் இருக்குன்னா இவனுக்கு என்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்க ஜெயிக்க போறது இல்லை ப்ரோ. இவனுக்கு டீமே களைச்சு போட்டு இந்த பஞ்சாப் கிங்ஸ் 2025 மெகா ஆக்ஷன் வந்தாலும் பாருங்க, அதான் அதான் அதான். டீமே களைச்சு போட்டு வந்தாதான் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். இல்ல இப்போ ஆர்சிபி வந்துட்டு அன்ஸ்டாப்பபிள் தானே ப்ரோ. இவன் என்ன 11 பேருமே நீங்க கேங்ஸ்டர்னா தான். அதான் ப்ரோ நான் ஸ்டாப் என்ன பண்ண சொல்றேன், முடியாதுங்க, தோக்குறது எப்படிங்க முடியும்? எப்படி தோக்குறது முடியும்? மேட்டர் இல்ல ஸ்டாப் ப்ரோ. எப்படி முடியும்? காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. தோக்குறது மேட்டர் இல்ல ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா தோக்குறானுங்க ஆமா கிடந்துட்டு. ஆமா. இவனுங்க பவர் பிளேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறானுங்க, ஏங்க, நல்லா அந்த பாருங்க அளவுக்கு டீம் அடிக்கிறானுங்க. இருக்குங்க, இன்னொன்னு நீங்க ப்ரோ, பாட்டு அந்த சும்மா டீம்ல எல்எஸ்சில ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா, 2 ஓவர் பிரைஸ் பிளேயருமே விளையாடுறது இல்ல. ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஆமா ஆமா ஆமா. நிக்கலஸ், 2 பேருமே ஓவர் பிரைஸ்டு. 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்றதே இல்லை அந்த இடத்துல. அதுவே ரெண்டு ஒரு பேரே ப்ரோ மேஜர் அந்த நெகட்டிவ். அந்த அந்த விதத்துல தான் ப்ரோ சிஎஸ்கே உருப்படியான பண்ணிருக்கானுங்க. ஏன்னா நம்மலாம் கழுவி ஊத்துனது அவங்களுக்கு கேட்டுச்சானு தெரியல. கார்த்திக் சர்மாவே உட்கார வச்சிட்டானுங்க, பிரசாந்த் வீரியும் உட்கார வச்சிட்டானுங்க. ஹை பிரைஸ் பட்ஜெட் போகாம அது ஃபர்ஸ்ட் 11 செட் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு பாசிட்டிவான எனக்கு ஒரு தெரிஞ்சு இன்டென்ட் போகுது. இல்ல என்ன என்ன அதுல ஸ்கேம் பண்ற ஒரே தூபே தான் எனக்கு தெரிஞ்சு. தூபே தான். ருத்ராஜ் கூட அதுதான் இன்னைக்கு போய் நாளைக்கு நாங்களே எல்லா ருத்ராஜ் கூட வீடியோலும் கழுவி இன்னைக்கு போய் ஊத்துறது நாளைக்கு தூபே வந்துருவான்னு தான். வச்சுக்கோங்களேன். எனக்கு ருத்ராஜ் மேல கூட ஒரு ஹோப் இருக்கு, இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு ப்ரோ இருக்கு. அவன் தூபே அவன் தான் அவன் அதான் ப்ரோ. ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஃபார்ம் பண்ணிட்டானா கடைசி 6 மேட்ச்ல கூட 400 ரன் அடிச்சிருவான் ப்ரோ. அவனெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. எப்பயுமே வந்துருவான் ப்ரோ. அவன் ஒரு மாதிரி கிளாசிக்கா அவன் ஆடிடுவான். இப்படியும் ஒண்ணு எனக்கு ஆங்கர் ஒண்ணு கேம ஃபைனல் வரைக்கும் ஆங்கர் பண்ணி கொண்டு போயிடுவான், இல்ல பட்டு பட்டு அடிச்சு அவுட் ஆயிரும். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துருவான். இந்த மாதிரி போட்டு சரி அதான். உழப்ப மாட்டான். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு ஆர்சிபியோட பவுலிங் வந்துட்டு நல்லா புல் பேக் பண்ணியிருக்கானுங்க. லைக் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் எதுவுமே லீக் பண்ணல, சூப்பராக போட்டானுங்க. எதுவும் பேட் லென்த்லாம் இல்லாமல் சரி அந்த இவர் சொன்ன மாதிரி மார்க்ரம் அவுட் ஆனது மட்டும் தான் அவனே போய் நோண்டி அவுட் ஆனதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்துட்டு இவனுக்கு நல்லா தான் போட்டிருந்தானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். பத்து என்ன சர்மா நாளைக்கு இல்லை போல இல்ல இருக்கு. ப்ரோ, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் ப்ரோ. எனக்கு சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க. டவுட், இந்த குருணால் பாண்டியா பவுலிங் வந்து உண்மையாவே அது கரெக்டான பவுலிங்கா இல்ல எனக்கு ப்ரோ தான் ஒரு அது மாதிரி நாங்க இருக்கு? அது நாங்க கரெக்டான பேசினோம் பவுலிங். ப்ரோ. அது நாங்க என்னன்னா பத்து உன்னோட சரி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் குருணால் பாண்டியோட பவுலிங். அவன் அது ஒன்னும் பண்ண முடியாது, அது கரெக்ட். அவன் கை சுத்தி தான் போடுறான், ஒன்னும் செக் பண்ணல, ஒன்னும் பண்ணல. மேபி அவன் இப்படி கை போடுறான். சுத்தி போடுறதே ப்ரோ, நான் கை சுத்தி போடுறதே 4வது மேட்ரு ப்ரோ. அது கை சுத்தி போடுறது ஏற்கனவே மார்லன் சாமியல்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு பிபிஎல்ல போடும் போது. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் கூட. நான் என்ன சொல்றேன், நீ ஸ்பின்னர் தானடா, ஸ்பின்னு போடுற, ஸ்பின்ன தவிர நீ எல்லாமே போடுறடா. ஆமா ஆமா அததான் பண்றான் அவன். இந்த ப்ரோ கொத்தனால அவன் போடுற திடீர்னு எரிச்சு விடுறான் பந்த கிடந்துட்டு. ப்ரோ அததான் சொல்றாரு ப்ரோ. அவனுக்கு ஏதோ கோடு வேர்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. தித்தி சர்மாக்கு ஏதோ மு- மூக்க தொடுற மாதிரி ஏதோ காட்டுறான் போல இருக்கு. அடுத்த பால் பவுன்சர் போட போறேன் அப்படின்னு அவனும் சொருவறான். அவன் இது செம்மையா பண்றான்டா, ப்ரோ அவன் நீங்க கீப்பிங் பயங்கரமா நீங்க ஒண்ணு பண்றான். நோட் பண்ணி பாருங்க. அவன் போட்ட ஒரு பவுன்சர் கூட ஜித்தி Four சர்மா போல. வந்து விடவே இல்லை பின்னாடி விடவே பால். விடவே இல்ல. அவன் எல்லா அவனுக்கு பாலுமே ஸ்டாப் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். செஷன்ல பண்ணுவானுங்க போல, பிராக்டிஸ்ல பண்ணிட்டு இருப்பானுங்க போல, இதே ஒரு வேலையை வச்சு பண்ணுவானுங்க போல. அது அவன் இல்லாம பிடிக்கணுங்கிற இந்த மைண்ட் செட்டுக்கு போறது இல்ல, இல்ல தடுத்துடணும், bro. எப்படியோ ஒண்ணு அவர் தடுத்துடணும். ஒரு நண்பர் இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிரான்சிஸ் வர எல்லாருமே டப்பு டப்புன்னு அலுவலியா மாறிடுவாங்க போலக்கு. அது வரைக்கும் மெச்சூரா பண்ணிடுறாங்க எல்லாருமே. பிரான்சிஸ் இதெல்லாம் வந்துட்டாலும் அலுவலியா மாறிடுவானுங்க போலக்கு. ப்ரோ இதான் ப்ரோ நாங்க ரொம்ப பேசிட்டு இருக்கோம். நல்லா இருந்த ரொம்ப ஃபால்ட்டையும் நாளா கூட்டிட்டு போய் பார்த்தேன் ப்ரோ. கெடுத்துட்டானுங்க. நீ ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா சிரோஜ் வந்து ஓவர் இதா பண்ணி தெரியுவான். ஆட்டிடியூட் காட்டுறேன், மென்டல் காட்டுறேன், எல்லாத்துமே அவன் கொடுப்பான். எப்ப இந்த ஜிடிக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆள் வந்து ஸ்மூத்தா மாறிட்டேன். குருணால் பாண்டியா நல்ல பிஹேவியர்ல தான் இருந்தான். இங்க வந்ததுல இருந்து நானும் பார்த்து கிறுக்கு மாதிரி பண்றான். ப்ரோ நல்லா இருந்த சால்ட்டையும் கூட்டு போய் கெடுத்துட்டானுங்க ப்ரோ. பாத்தீங்களா போன தடவை செலிப்ரேஷன் எப்படி இப்படிங்கிறான். என்னடா உங்க டீமே பண்றான் ஒரு மாதிரி தானா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவனுக்கு டீம்ல நல்ல டீம் கலப்பறான்டா. தான். விக்கெட் எடுத்தா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? இப்படியா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? புவனேஷ் குமார்ட்ட கொஞ்சம் வாங்கி குடிங்கடா எல்லாரும். செலிப்ரேஷன்னா எப்படா இளங்கோ? புரியலடா என்னடா? செலிப்ரேஷன்னா பேட்டை தூக்கி காட்டலாம், பாலை தூக்கி காட்டலாம், என்ன இது? அது வேற மாதிரி செலிப்ரேஷன். ஃபாஸ்ட் பவுலர்ன்றவன் ஒரு 10 to 20 yards வந்து பவுல் பண்றான் ப்ரோ. அதனால அவன் அந்த பேஸ் யூஸ் பண்ணி அவன் பவுன்சர் போடுறது ஓகே. இன்னொரு கீப்பர் கொஞ்சம் லாங்ல நிப்பான்.
நீ அவன் உன் பேர் அவன் ஸ்பின்னர் தானே, ஸ்பின்னர் அவன் தவிர நீ டேலண்ட் எல்லாமே போடுற. வச்சிருக்கான் ப்ரோ. 2 ஸ்டெப்ல 113 போடுறதுல எவ்வளவு பெரிய விஷயம். 2 120 ஸ்டெப் போடும். தான். வராம 2 திடீர்னு எரிக்கிற மாதிரி கல்ல வந்து விட்டு எரிக்கிற மாதிரி எரிக்கிறான் ப்ரோ கடவுட்டு. ப்ரோ அதான் ஜெய ப்ரோ ஒரு பால் வந்துட்டு 125ல போட்டிருக்கான் ப்ரோ அந்த பவுன்சர். 125 தூபேவே அவ்வளவு வேகமா போட எனக்கு மாட்டான்டா. ஏய், நீ டூபே 4 தான் இடத்துல வேணாலும் போறான்டா, அதெல்லாம் ஸ்பின் நினைச்சு கூட பண்றான். பார்க்க அவனுக்கு மாட்டான். ஸ்பின்ல வேற வேரியேஷனே தெரியாதடா. உனக்கு ம். ஸ்பின் தெரியுமா தெரியாது, எனக்கு அதான் கேள்வி. அது எனக்கு தெரிஞ்ச அடுத்த இதுல ஆப்ஷன்ல வந்துட்டு குர்னல் பாண்டியா வந்துட்டு மீடியம் பேஸ் பவுலர் நாமினேட் பண்ணிடலாம். ஸ்பின் பவுலர். நீ அதுக்கு நீ ஒரு 10 அடி ஓடி வந்து பொலாடு மாதிரியாச்சும் போடு, கொஞ்சம் பொறுமையா ஓடி வந்து நறுக்குன்னு எரிச்சு விடு 10. ஆனா ப்ரோ ஒரு ஆக்ஷன்ல பார்த்தா அவன் அந்த 2 ஸ்டெப் வைக்கிறான்ல ப்ரோ, பவுன்சர் போடும்போது அவன் கை பாத்தீங்கன்னா நல்லா இப்படி சுத்துறது இல்ல ப்ரோ, பாதி இடத்துல இருந்தா வந்து அடிக்கிறான். இப்படி வந்துட்டு பாதி இடத்துல இருந்து வந்து அடிக்கிறானே அவன். இன்னைக்கு வச்சான் பாரு அவன் பதோனி, அவன் மனசுல ஹைட்டுக்கு இல்ல, இவன் மனசுல யாரோ வந்து அஸ்வின் சுனில் நரேன் சொல்லி சொல்லி எவனோ மண்டையில ஏத்தி விட்டுருக்கானு. தலைவன் கேதர் ஜாதவ்லாம் அப்பப்போ கேமியோ ஆடிட்டு போவான். என்னென்னவோ ஒரு மாதிரி சுத்துறான், கைய விட்டு இப்படி சுத்துறான் அப்படி சுத்துறான், என்னென்னவோ பண்றான். டே நீ ஸ்பின்ன தவிர எல்லாமே போடுறாடா நீனு, அத ஆனா புரிஞ்சுக்கிறான் முதல்ல. ஒரு பவுலர் அடிச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே சந்தோஷமாகும்னா குர்னல் பாண்டியா தான். ஏன்னா எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாரு, அவனை எவனாவது பிடிச்சி அடிக்கடா அப்படின்னு. இன்னைக்கு அடிச்சிருவான் நான் தானே ஏதாவது நினைச்சேன். டேய், ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எக்ஸ்பென்சிவா தான்டா 15 ரன். அவன் அடிச்சாங்கடா. எனக்கு எக்ஸ்பென்சிவா தான்டா. ஆயுஷ் பதோனி அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பவுன்சர் பால் ஒரு 6 செம்மையா அடிச்சான். வச்சான். அவன் ஹைட்டுக்கு நல்லா கரெக்டா இங்கதான் வந்துச்சு, வச்சு விட்டான். நான் என்ன சொல்றேன், 100 ஆகும்போதுதான் ஃபார்ம்ல இல்லாம இருந்தான். என்னைக்காச்சும் அதுக்கு வந்து கொத்துமகை எறிகிற மாதிரி எறிகிறானா? அதான் சொல்றேன். நடுவுல சிஎஸ்கே புலம்பலாம் தோணுது. புலம்பலா தம்பி, 2 பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணிருக்கேன்பா, புலம்புறதுக்குலாம் இங்க பேச்சே இல்ல. நாங்க 4 மேட்ச் இரு எங்க நாங்க 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அங்க வேற ஒருத்தன் முழிக்கிறான் பாரு. நாளைக்கு பஞ்சாப்ல ஹரி பத்து சர்மா வேற நாளைக்கு ஆடுறது டவுட் தான்ட்டாங்க. ஆமா, நாளைக்கு வில் ஜாக்சன். சர்மா ஆடாதது வந்து மும்பைக்கு தான் ப்ரோ அட்வான்டேஜ். விராட் கோலி மாதிரி நாளைக்கு வில் ஜாக்சன். ஆடும்போது ஒரு மாதிரி ஆச்சரியம், என்னடா ஆமா, ஏன்னா அதுவும் ஸ்கேம் தான் ப்ரோ, அதுவும் ஸ்கேம் தான். அங்க பாரு, ஐயோ நான் ப்ரோ நான் இவன் என் தம்பி உட்காந்து மேட்ச் பார்த்தா ப்ரோ, அவன் ஆர்சிபி ஃபேனு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் பாக்குறேன், அது சின்ன கிரவுண்ட்ற, ஏன்டா அவனுக்கு ஷார்ட்டா போட்டு அவன் அடிக்க வரீங்க, ஒரு பால் அவுட் சைடா போட்டு 2 ஸ்லிப் வைங்கடா, ஒரு கேட்ச் கொடுத்துருவான்டாவே. அது இந்த பிஜிடில ஸ்காட் போலாண்டு தொடர்ந்து அதே லைன்ல தான் போட்டான், தொடர்ந்து விக்கெட் கொடுத்துட்டே இருந்தான். அது மாதிரி ஒரு பால் போட்டு விக்கெட் கொடுப்பான்டாவே. நீங்க என்னடா தூக்கி போடுறீங்க அவன் அடிக்கிறது? யாரு சொல்றீங்க ப்ரோ? யார் தூக்கி போட்டாங்க நீங்க? விராட் கோலி தானே அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் ஸ்கோர் கம்மி. இன்னைக்கும் சும்மா 40 பாலுக்கு 40 ரன், 50 பாலுக்கு 60 இப்பெல்லாம் அடிச்சிட்டு இருந்தா மாட்டிக்குவான். ஆக்சுவலி நான் ஒரு வேலை நினைச்சு நீ தலைவன் அப்படிதான் ஆடுவான்னு நினைச்சேன். இன்னைக்கு அத மாதிரி யாரும் கேட்டா நான் ஆங்கர் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு ஸ்கோர் கம்மி இல்ல, இன்னைக்கு மட்டுமே 140 ஸ்ட்ரைக் ரேட் தான். 36 பாலுக்கு தலைவன் 49 ரன் அடிச்சிருக்கான். இதுல என்ன வந்து நீங்க சிரிக்கிறீங்க? ஒரே நிமிஷம். இன்னைக்கு யாராவது எத்தனை ரன் அடிச்சா, எத்தனை ஸ்ட்ரைக் ரேட் யாராவது ஸ்ட்ரைக் ரேட் சொல்லு. அந்த சைடு எல்எஸ்சியோட ஸ்ட்ரைக் ரேட் யாராவது? அவனே பேட்டிங் லைன் அப் இல்லடா, பேட்டரே இல்லையாங்க. இல்ல கேக்குறேன், அந்த ஸ்கோருக்கு இது வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டா இல்லையா? நீயே சொல்லு. முடிஞ்சாலும் ஏன் 100 ஸ்ட்ரைக் ரேட்லயே ஆடுறீங்க? போன மேட்ச் 100 110 131 தம்பி 144 போன மேட்ச் 131. ஓகேப்பா, நான் ஒத்துக்கிறேன்பா. எல்லாரும் அந்த சைடு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. நம்மால கேஷுவலா அழகா ஆடினா 50 அடிச்சா ஓகே, நம்ம மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பிடலாம். மைல்ஸ்டோன்லாம் இல்ல, ஆரஞ்சு கிளப்புக்கு தலைவன் பிளான் பண்ணிட்டாங்க பாரு, ஆரஞ்சு கிளப்புக்கு பிளான் பண்ணிட்டான். அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்களா, பேசிக்கிட்டே இருக்கா. ஒரே நிமிஷம். போன மேட்ச் சர்மா என்ன ஸ்ட்ரைக் ரேட்டா? போன மேட்ச் சர்மா உடம்பு சரியில்லடா. விராட் கோலி மேட்ச் அவன் ரிட்டையர்ட் அவுட் ஆயிட்டான். ரிட்டையர் அவுட் தான் தெரிஞ்சிருச்சு. எத்தனை ரன் அடிச்சா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம கிளம்புவோம், அடுத்த பிளேயர் வந்து ஆடுன்ற மைண்ட் செட்ல அவர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா உங்கால அப்படி கிடையாதுடா, அதுதான் என்ன மேட்டர்னா, அந்த கண்ணன் எடுத்து நான் சேர சொல்லுவான்ல, இவன் பவர் ஸ்டார் வந்து கேட்பான், சந்தான கேட்பான், சின்ன பிள்ளையோட உனக்கு என்னடா சண்டை, சின்ன பிள்ளையோட சண்டை போட்டு
எல்லாரோடையும் போட்டு கேட்டா ஆரஞ்சு கேப் போட்டு நீ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கடா, நீ ஆரஞ்சு கேப் வாங்கலைன்னா அது வந்து ஆச்சரியம் தான். இதெல்லாம் இவனுக்கிட்ட சொன்னோம் வச்சுக்கோ, அழுகுறானுங்க கிடந்துட்டு. நீ நீ கப் அடிச்சு பேசுப்பா, நாங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். சரி டே, அப்படின்னா நான் 5 கப்புன்னு சொன்னா நீங்க ப்ரோ 5 ஒரே கப் நிமிஷம், நீங்க பேசுறீங்க 150 ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இல்லங்கிறீங்களா? நீங்க 200 டி ஆனாலும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் T20ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இல்ல இளங்கோ. இல்லையா? ப்ரோ. ஆமா, ஏன்னா தாண்டி இந்த சின்ன சைடு சாமியில நல்ல எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட் இல்ல ப்ரோ. 200 T20 ரன். தாண்டி சின்ன சாமியில அது ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. 150 ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. டேய் மச்சி சரி ஓகே இந்த ப்ரோ. சைடு அதுக்கு நீங்க லாஸ்ட் மேட்ச் 6 ரன் நீ 3 பால் அடிச்சு போனா 200 மச்சி ஸ்ட்ரைக் இந்த ரேட். சைடு எல்லாருமே 200 ரன் ஒன்னும் அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. ஒன்னும் இல்ல இளங்கோ. நார்மலான டார்கெட்டே 200 தான். ஒன்னும் இல்ல இவன் இளங்கோ. இவன் வந்தா T20ல ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம் இல்லங்கறல்ல. சஞ்சு அடிச்சான் பாத்தியா 100, எத்தனை தம்பி ஸ்ட்ரைக் ரேட் தம்பி அடிச்சான்? இருக்குது. T20ல ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம் இல்லன்னு நான் சொல்லலடா. ஆ. எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே 200 ஆட முடியாதுடா. யாருனால ஆட முடியும்? எல்லா வந்த எல்லா எல்லாரும் அதுதான் சொல்றேன் அததான் ப்ரோ. புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாரும் 160 பேர் மினிமம் ப்ரோ. இப்போ 160 தான் பேர் மினிமமாவே வச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட். ஓகே ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நீங்க 200 200 200ங்கிறீங்கல்ல T20ல 200 ஸ்ட்ரைக் ரேட் வந்தவனா ஆடவே முடியாது. எப்படி ஆட அதான் ப்ரோ முடியுங்கிறேன் சொல்றேன். நானு. நான் 200ல உங்களை ஆட சொல்லல. நீ அவ்வளவுதான் இது ஜிகர் வேற ஆவறான். வேற பிச்சா வைங்க, வேற பிச்சா வச்சுங்க. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஓகே, நீங்க அகமதாபாத்ல ஆடுறீங்க, புலன்பூர்ல ஆடுறீங்கன்னா ஓகே, நீங்க அது கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், நீங்க அந்த இடத்துல சரி 140 ஓகே, வச்சுக்கலாம். சரி ஓகே, நான் சின்ன ஒத்துக்கிறேன். சாமியில நீங்க சொல்ற மாதிரியே ஒத்துக்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியம் தான். ஏன் 149 ரன் ஆல் அவுட் ஆனாங்க அவங்க? சொல்லுங்க. அவனுக்கு நீங்க நல்லா பாருங்க, டாப் ஆர்டர் எவனுமே அங்க அடிச்சிருக்க மாட்டான். சின்ன சின்ன பசங்க வந்து அவன் சரி விக்கெட் போயிடக்கூடாதுன்னு முக்கி மோதியாரு. ஆங்கரிங் இன்னிங்ஸ் வேற. நீங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க டீம்ல பேட்டிங் லைன் டெப்தா தான் இருந்துச்சு. சரி ஓகே, அங்க அடிச்சிட்டு இருந்தேன். நீங்க நினைச்சிருந்தா விராட் கோலியுமே அடிச்சிருக்கான் அந்த ஏரியால. அவனுமே அடிச்சு ஒரு சரி 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சிருக்கலாம் அந்த கேம். சரி ஓகே. சால்ட் வந்து அவுட் ஆயிட்டான், ஓகேவா? அடுத்து பவர் பிளே போன வரைக்கும் மேட்ச் எப்படி ஃபுல் விளையாண்டா? சால்ட் பவர் பயங்கரமா பிளேக்கு ஆடினான். மேல எப்படி விளையாண்டான்? பட்டிதார் வந்து அடுத்த ஆங்கர் கூட பண்ணல. பட்டிதார் எடுத்தோன்னு கிளிக் பண்ணதான் ஆரம்பிச்சான், ஃபயர் பண்ணதான் ஆரம்பிச்சான். நீ ஓகே என்ன ப்ரோ, சொல்ற, ஒரு பேட்டிங் டெப்த் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் வந்தா கூட அடிப்பான் ப்ரோ உங்களுக்கு. டேய் ஓகே புவனேஸ்வர் ப்ரோ. கூட பவர் பிளே வரைக்கும் அவன் எப்படி விளையாண்டான்? பவர் நான் பிளேக்கு கேக்குறேன். மேல ஒரே ஒரு கேள்வி பதில் பிளே சொல்றா. டேய் உங்களுக்கு 2 ப்ரோ, ஃபீல்டு தான். ஒரே நிமிஷம் ப்ரோ. இளங்கோ, உங்க டீம்ல 6 பேட்ஸ்மேனுமே விராட் கோலியா இருந்தா உனக்கு ஓகேவா? சொல்லு. தம்பி இரு 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 தெரியுதா? இன்னொன்னு அதான் வெயிட் பண்ணு. போன மேட்ச் நீயே கோலி அவுட் ஆனது சந்தோஷப்பட்டியா இல்லையா? இல்ல சிரிக்கிற. இல்ல இல்ல. சரி, ஏன் விராட் கோலி அப்படி அவுட் சொல்ற? ஆயிட்டா பின்னாடி வந்து ஏன்டே சொல்ற? அடிப்பான்னு. எனக்கே இல்ல ஒரு மாதிரி கடுப்பா தான் இருந்துச்சு. இல்ல பட்டிதார் வந்து இந்த பக்கம் 9 பாலுக்கு 40 அடிக்கும் போது நம்மளால இல்ல 35 பாலுக்கு 40 அடிக்கும் போது எனக்கே காட்டாதான் இல்ல இருந்துச்சு. எனக்கு இல்ல சத்தியமா எனக்கு இல்ல இவன் சொன்னான். இவன் என்கிட்ட இல்ல சொன்னான். எனக்கு இல்ல. நான் இது கடைசியா ருத்ராஜ் பண்ணும்போது ருத்ராஜ் பண்ற ஸ்கேம் தான் நான் சொல்றேன். நான் வந்து விராட் கோலிக்குனே சொல்றேன். T20 கிரிக்கெட்ல இப்ப 160ன்றது பார் மினிமம் ஸ்ட்ரைக் ரேட். 160 ஓகே டீசெண்டா ஆடி இருக்கான்னு சொல்ற லெவல்ல இருக்கு. அதை தாண்டி எவனாச்சும் 1-2 ஆடிட்டு போனானா, 1-2 இல்ல, விராட் கோலி மட்டும் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறான். அதை விட்டா எவனாச்சும் ரொம்ப விக்கெட் போனப்ப ஆங்கரிங் பண்ணி ஆடுற 1-2 பிளேயர்ஸா இருப்பானுங்க. ஜூபே விராட் கோலிக்கு மாதிரி. ஆங்கர் பண்ற வேலையே இல்ல. போன மேட்ச் ஆங்கரிங் பண்ற வேலையுமே இல்ல, இந்த மேட்ச் ஆங்கரிங் பண்ற வேலையே இல்ல. இளங்கோ வந்து நீ 4 கட்டு இப்போ ஒரு 20 பால் 45 அடிச்சுட்டு போனாலே முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 3 பேட்ஸ்மேன் வந்து அடிச்சா டோட்டல் ஸ்கோரே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. இளங்கோ மேட்ச் ஜெயிச்சும் அமைதியா இருக்கிறது இப்பதான் பாக்குறேன். நான் கேக்குறேன், எனக்கு இன்னும் புரியலடா. நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறீங்க, ஏன்டா டேய்? டேய் மேட்ச் வின் ஆறதுங்கிறதுனால இதோட ப்ரோ பெரிய உங்களுக்கு கொஸ்டினா வரதுலடா ப்ரோ. இப்ப ஒரே நிமிஷம் ஒண்ணும் இல்ல சொல்லிடுறேன். ப்ரோ, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லெவல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஸ்திரேலியால இங்கிலாந்துல மட்டும் தான் உங்களுக்கு பால் ஸ்விங் ஆகிற பிச்சாவே இருக்கு. பால் பெருசா ஸ்விங் ஆகும் உங்களுக்கு. அங்க மட்டும் தான் நீங்க இந்த பழைய T20 பார்த்த மாதிரி 160 அபோவ் 200ன்றது பெரிய ஸ்கோரா தெரியும். மத்தபடி நீங்க எங்க ஆடினாலுமே வச்சுங்களேன், T20 200 220ல மினிமம் ஸ்கோரா தான் இருக்கும். எல்லா பிளேயர்ஸுமே ஆடுற லெவல்ல தான் இருக்கு. அதனாலதான் வேர்ல்டு கப்ல ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, பிச் எல்லாம் 200 எல்லாம் ஆட சொல்லலடா இளங்கோ. ஒரு 170 180 அதுக்காச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா. கடைசி பால் சிங்கிள் மட்டும் எடுக்க தெரியுதுல்ல. கடைசி பால் சிங்கிள் மட்டும் தட்டி அந்த பக்கம் ஸ்ட்ரைக் போக தெரியுதுல்ல. அடுத்த ஓவர் பிடிக்கணும்னு தம்பி யோசிங்கடா. உங்களோட தப்பு ஏன் தெரியுமா வெளில வருதுல்ல. இங்க ஒரே நிமிஷம் சொல்றது கேளு. உங்க தப்பு ஏன் தெரியுமா? இருடா சொல்லி முடிக்கிறடா. ஏதோ ஒரு மேட்ச் 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டோம், ஓகேவா? இல்லடா, 150 மேல ஆடி இருப்போம். உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. போன இயர் தான் லைக் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு என்ன கலாய்ச்சானுங்க கமெண்டேட்டர்லாம் வச்சு செஞ்சானுங்களா இல்லையா? என்னங்க இவர் வந்துட்டு 120 ஆடிட்டு இருக்காரு, 130 ஆடிட்டு இருக்காங்கன்னு. அதுக்காகவே உங்களால ஒரு மேட்ச் அடிச்சான். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இவனுங்க எல்லாருமே பின்னாடி லோவர் ஆர்டர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால தான் நீங்க பண்ற தப்பு வெளியில தெரியுது இல்லைங்கிற நானு. அவனும் கொஞ்சம் ஆக்லேட்டர் பண்ணானா உங்க டீமுக்கு தானே நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் கமெண்ட்ரி வந்து என்ன பேசினாலும் அது கரெக்டா பேசிடுறானுங்க.
ஆமா தமிழ் கமெண்ட்ரி இருக்கானுங்களே, ஐயோ முட்டு குடுக்குறானுங்க. என்ன சொல்றான் பிரின்ஸ் யாதவ் ஓவர்ல வந்து ஒரு 3 பவுண்டரி அடிச்சிருப்பான் விராட் கோலி. அதுக்கு ஆமா என்ன சொல்றான், பிரின்ஸ் நீங்க வந்து கிங்கா இறங்குங்க, டைம் இருக்கு, அது நீங்க கிங் உங்களை ஆக விட மாட்டாரு, பார்த்தேன் போக ஆமா, மாட்டாரு. அத நானும் கேட்டேன். எங்க பார்த்தேன். உட்கார 4 இடத்துல ஏத்துக்க அடி முடியல, வாங்குறான், ஏத்துக்க அவன் 4 முடியலதான் இடத்துல அடி அவங்க. வாங்குறான்னு வச்சுக்கேன், அவனை நீ வந்து மோட்டிவேட் தாண்டா பண்ணணும். இவன் ஆடி முடிச்சு வயசாகி ரிட்டையர் ஆக போறான், இன்னும் 2 வருஷம் ஆடுவானா கிரிக்கெட் ஓவராலாவே, 2-3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இன்னும் கெரியர் நிறையவே இருக்கு. அவனை நீ மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணி கூட்டிட்டு வாங்கடா. ஆனா இவனுக்கு இன்னும் முட்டு கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கீங்க கடந்துட்டு. இல்ல இவன் ஸ்கிரிப்டா இல்ல இவனுமே அந்த மாதிரி முட்டு கொடுக்கணுன்ற மைண்ட் செட்ல வரானுங்களா இல்ல என்னன்னு ப்ரோ, புரிய தமிழ் மாட்டேங்குது. கமெண்டேட்டர் வந்து ரொம்ப மோசம் ப்ரோ. லைக் போன வீடியோல நம்ம பேசிட்டோமே பத்து. அவனுக்கு ப்ரோ தமிழ் கமெண்ட் 2 பேர் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு அபினவ் முகுந்த் ப்ரோ, யோ மகேஷ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் 2 பேரும் ஓரளவுக்கு டீசெண்டா இதுதான்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க. மிச்சம் எல்லாருமே ஆட்சியை படைச்சு எனக்கு ஆட்சியை படைச்சு பேசினாலே பிடிக்காது. யார வேணா எடுங்க, ரமேஷை மட்டும் வெளில உட்கார வச்சுங்க. சடகோபன் ரமேஷை கூட ரமேஷ். தம்பி அண்ணன் அப்படிமானுங்க. அவனுக்கு 2 பேரும் அதோட காண்டு போய் சடகோபன் ரமேஷ், இந்த ஆமா ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் பத்ரிநாத், எல்லாருமே லூசு மாதிரி பேசுறானுங்க ப்ரோ பிறந்துட்டு. அப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த அபிநவ் வந்து யுவ மகேஷ், அப்புறம் இந்த இப்போ ஒரு அம்மா வந்து பேசுது காமினியா, அந்த மாதிரி எல்லாம் டீசெண்டா பேசுறாங்க. மேட்சை பத்தி பேசுறாங்க. இவனுக்கு தெரியவும் இல்லை, என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்ச மாதிரியே ஆனா பேசுறானுங்க கடந்துட்டு. ஒரு நாள் நீங்க எல்லாம் இங்கிலீஷ் கமெண்டேட்டர் பாருங்க, அதுக்கப்புறம் இதை பார்க்க மாட்டீங்க தமிழ். தயவு செஞ்சு ஒரு தடவை என்னன்னு சொல்ல அபினவ் முகுந்த் போய் இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பேசினாலும் நான் ப்ரொஃபஷனலா பேசுறேன். ஆமா. இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் என்ன சொல்றேன், சரி நீங்க ஒரு பும்ரா அவன் அடிச்சிருக்கான், புவனேஸ்வர் கூட இவன் டீம், சரி வேற எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கானே வச்சுக்கலேன், சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் ஒரு நியாயம். சின்ன பையன்டா அவன், இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கான் கெரியரு, அவனோட போய் அவன் அடிச்சது என்ன சொல்லணும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இந்த மாதிரி லைனை மாத்தி போடுங்கன்ற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ரி சொன்னா பரவாயில்ல. நீ என்னடா இவனை கேட்டா முட்டு கொடுங்க, இவனு முட்டு கொடுக்க கோடி பேர் வெளியில இருக்காங்க ஆல்ரெடி இந்தியால, நீங்க என்னடா ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கீங்க, முட்டுன்ற கதையா தான் இருக்கு. நம்ம குரூப்லயே ஒருத்தர் சூரிய வண்டி அவர் முடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. எனக்கு ஃபேன் பாயா ப்ரோ எவன் வேணா இருக்கட்டும் ப்ரோ, நாயம் தான் ப்ரோ. நேற்று ஒரு வீடியோ பாத்தீங்களா, லைக் வந்துட்டு கேகேஆருக்கும் சிஎஸ்கே மேட்சுக்கும் நடந்தப்ப வெளியில வந்துட்டு அவனுக்கு என்ன சொல்லிட்டு போனானுங்க, இந்த இருக்கிறதுல சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் வெளியில வந்துட்டு டீம் தோத்தாலும் வந்துட்டு லைக் விடுங்க நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம்னு சொல்லி சியர் பண்ணுவாங்க. இதே நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நீங்க தோத்தாலும் உங்களை தான் அடிப்பானுங்க, நீங்க ஜெயிச்சாலும் உங்களை தான் அடிப்பாங்க. எல்லாம் பைத்தியக்காரங்க, நாங்க ஜாம்பிஸாடா நீங்களா, எனக்கு புரியலடா. கிரிக்கெட்டா பாருங்க, பண்றவங்களை கேள்றா, வெளியில தலையை காட்டு. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் முடிஞ்சு எங்க அதான் ஏரியால எல்லாருமே குட்டி குஞ்சு, எல்லாருமே ஆர்சிபி ஃபேனு. இவனுங்க விராட் கோலி வந்து ஏதோ போம்லாண்டு அயன் மேனு நினைச்சுட்டு தெரியறானுங்க. அது மாதிரி ஏதோ சூப்பர் மேன் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறாங்களா, இவனுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியல. ஓ விராட் கோலி தான் எந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு இவன் பேசணும் நம்ம என்ன நினைக்கிறாங்க எல்லாரும். ப்ரோ நீங்க இப்ப பேசுறீங்க விராட் கோலி எதுவுமே பண்ணதில்லைங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்களா, என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்னும் புரியல. விராட் கோலி எது ப்ரோ, நான் இப்பயே சொல்றேன் ப்ரோ, விராட் கோலி பெஸ்ட் மேட்ச் வந்தா ப்ரோ, இல்ல என்ன சொல்லவே மாட்டேன். அந்த டிபேட் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அத பத்தி பேசிட்டு இருக்கானு. ஆனா அதுக்கு வந்து மத்தவங்க எதுவுமே பண்ணல, விராட் கோலி தான் வந்து ஒரு 17-18 வருஷமா டீமே தூக்கி நிப்பாட்டுற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசுறவங்க நீங்க பேசலாம், அதான் சொல்றேன். நான் இப்ப உங்களோட சொல்லல, நான் இந்த இடத்துல இல்ல ப்ரோ நான் சொல்றேன் எதுவுமே இல்ல அந்த மாதிரி பண்றானுங்க இந்த மாதிரி பண்றானுங்க, அவன் எதுவுமே பண்ணது இல்லாத மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். ஓப்பா நான் பண்ணல என்ன சொல்ல, அவன் விராட் கோலி அந்த பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது, அவன் பண்ற ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது. சும்மா போய் சென்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 2024 நான் வந்து ஹோம் கிரவுண்டே வந்து சைலண்ட் பண்ணுவேன் நடந்துட்டு, புஷு அசின்ட்டு இருப்பான். அந்த மாதிரி அவன் பண்ற ஆட்டிடியூடுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஆட்டிடியூடு நல்லா இருக்கு. பிளேயர்னா ஒண்ணு ஜெனினா ஹிட்டுனாலாம் வருவாரு, விளையாடுவாரு, அவர் வாட்டுக்கு திரிவாரு, ஓரமா போவாரு. ஹிட்டுனால எதுவுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு என்ன வச்சுன்ற மாதிரி வருவாரு போயிருவாரு. ரோஹித் சர்மா, ரோஹித் குருநாத் சர்மா நல்ல அதான் அதுதான்டா 2 பேரையும் வளர்த்தணும். ஒரு புள்ள அப்படி போயிடுச்சு, இன்னொரு புள்ள இப்படி வந்துச்சு. ஒண்ணு பயங்கரமா படிச்சு இன்னொன்னு தருதலையா போயிருச்சு, அப்படி அந்த மாதிரி அநியாயம் பண்றோம் அப்புறம் கடந்துட்டு. பட்டிதாரும் கத்த மாட்டான், விக்கெட் எடுத்த புவனேஸ்வரா இருக்கட்டும், ஹேஸ்வுட்டும் கத்த மாட்டான். இவன் எங்கிட்டு இருந்தோ நிப்பான், அங்கிட்டு நிப்பான், மிடான்ல இருந்து கத்திக்கிட்டு வருவான். எதுக்கு கேமரா கான்சியஸ் அதிகமாடா? ஆமா இளங்கோ கேமரா கான்சியஸ் அதிகம் தானே, நம்மள பாக்குறானுங்களா, கவர் பண்றானுங்களா, அந்த குட்டி குட்டி கியூட் ரியாக்ஷன் எல்லாம் பண்றது, அப்படியே லைட்டா ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போடுறது, சிரிக்காத அவன் பாலிவுட் ஹீரோவா போயிருக்க தப்பு மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு.
சரி ஓகே லைக் வந்துட்டு அதான் செகண்ட் ஹாஃப் பொறுத்து கம்மிங் பேக் டு கிரிக்கெட் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரையும் எனக்கு கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் என்ன இவனுங்க 15 ஓவர்ல முடிச்சிருக்கானுங்களா ப்ரோ? எத்தனை ஓவர்ல முடிச்சிருக்கானுங்க? 15 ஓவர் 15.1 15 ஓவர். நான் ஒரு 10 ஓவர்ல முடிச்சிருப்பானுங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது விராட் கோலி ஆனதுனால ஒரு 15 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. வேற ஒன்றும் இல்ல. 50 போடணும் உங்களுக்கு. இரு பேசுறது நியாயமா பேசணும். பேசுறதுங்கிறது நியாயமா பேசணும். சரியா? 50 போட்டு ஆகணும் உங்களுக்கு இப்போ. நல்ல வேலை 40 இல்ல பேசுறது நியாயமா பேசணும். பேசுறது நியாயமா பேசணும். 50 போட்டு நல்லா தான் இருக்கும். 49ல அவுட் ஆயிட்டான். பட் ஆனா அதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலுமே ஈடுபட்டாரு. 50 எப்படியாவது தட்டி எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. நான் அந்த செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது பேப்பர் பாத்துற போல ஆரஞ்சு கேப் லீடர் போட்டு எத்தனாவது இருக்கும், இன்னைக்கு எவ்வளவு அடிச்சா ஃபர்ஸ்ட் வருவோம். பின்ன அவரும் கிரிக் பஸ்ல யூஸ் பண்ணுவார்ல. கிரிக் பஸ்ல போயிட்டு டேபிள்ல ஸ்டாட் பாப்பாரு. விராட் கோலி எத்தனாவது இடத்துல இருக்காரு? 5வது இடத்துலயா? சரி நீ ஒரு 50 போட்டா மேல போயிடலாம் அப்படின்னு. நேத்து தான் ப்ரோ கலாச்சி விட்டானுங்க. லைக் வந்துட்டு என்ன சொன்னானுங்கன்னா, ஆரஞ்சு கேப்ல வெறும் 5 நிமிஷம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு விராட் கோலியை பார்த்தா கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் உடனே அடிச்சு வாங்கிட்டானுங்க. சூரியவன்ஷே, ஜெய் ஷோல் எல்லாமே அடிச்சு வாங்கிட்டானுங்க. முன்னாடிலாம் போன இயர் பாத்தீங்கன்னா கூட வச்சுக்கலேன், கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர் 2-3 மேட்ச் கட்சி நிற்பான் ஆரஞ்சு கேப் லீடர் போல. இப்ப எவனையுமே சொல்ல முடியல. சூரியவன்ஷ் நிக்கிறான், அப்புறம் பட்டிதார் வந்தான், இப்ப போனி வர அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா எல்லாருமே எவால்வ் ஆகி கேமை டெவலப் பண்ணிக்கிட்டானுங்க. ஆமா டெவலப் பண்ணிட்டானுங்க. நான் ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவனுங்க இதுல வந்துட்டு 2 பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க. பட் யாராரு ப்ரோ விக்கெட் எடுத்திருந்தானுங்க? பேரு சொல்லுங்க அப்படியே. பிரின்ஸ் யாதவ் எடுத்திருந்தான். ஆவேஷ் கான்லாம் வந்துட்டு செமையா போட்டான்டா. ரொம்ப நாள் கழிச்சு பழைய ஆவேஷ் கான் அந்த விக்கெட் எடுத்துட்டு போவான்ல நடுவுல வந்துட்டு, எங்க இருந்து எடுப்பான்னு தெரியாது. ஆனா பால்ல ஒண்ணு இருக்காது, வந்து விக்கெட் எடுத்துருவான். பட் இன்னைக்கு நல்லா போட்டிருந்தான், சூப்பரா போட்டிருந்தான். அதே மாதிரி வந்துட்டு பிரின்ஸும் வந்துட்டு ஒரு நல்ல பவுலிங். மத்தபடி எல்எஸ்ஜி பக்கம் வந்து பார்த்தோம்னா பவுலிங் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சமய போட்டு அடிச்சு போடுறானுங்க. எனக்கு பயங்கரமா போட்டுருந்தான்டா. இல்ல இன்னும் ஒரு இயர் இருக்கு. 28 இன்னும் 2 வருஷம் சாமி கிட்ட என்ன பண்ணிருக்கணும், எல்லாத்தையும் கலைச்சு போட்டு திரும்ப இந்த பஞ்சாப் கலைச்சு போட்டு வந்தானு பாரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்கானு அவனுக்கு டீமே. அவனுங்க அப்படிதான் வந்தானு, இவன் ஆர்சிபி அப்படிதான் வந்தானு. இவன் விராட் கோலி யாரு எஸ்டாயில மட்டும் கூட்டிட்டு வந்தானுங்களா மொத்தமாவே. என்னதான் கதை ஆனான்னு தெரியல. ஸ்டேட் ஏதாவது கேசஸ் தெரியுமாடா? அவன் என்ன ப்ரோ, அவன் களி வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் உனக்கு முடிவு பண்ணி சொல்லி இதுக்கு நடுவுல நான் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். பாப்ஸ் ஃபேர் பிளே பண்ண என்னதுடா? ஃபேர் பிளே ஆவறனா ஃபேரா விளையாடுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி ஓகே, ஃபேர் பிளே பண்ண நம்பர் 1 மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்லோ ஓவர் ரேட்லாம் பண்றது இல்லடா இவங்க. ஏமாத்துறது மட்டும் தான். வைடு போட்டாலும் வைடு இல்லன்னு ஏமாத்துறது, டாஸ் காமிக்காம இருக்கிறது, அதெல்லாம் ரிவ்யூ இருந்தா ரிவ்யூ எடுத்து கேளுங்க. அது இல்ல டாஸ் போறது ரிவ்யூ என்ன மைத்துக்கு 2 வைடு கேட்க முடியும். ரிவ்யூ கேக்குது. போன மேட்ச் நீங்க விளையாண்டீங்களா? என் கூட தானே விளையாண்டீங்க. ரிவ்யூ இருந்துச்சு இல்ல? கேட்க வேண்டிய ரிவ்யூ. ஏன் இல்ல ஏன்னா உங்க ஆளுக்கு பேராசை. உங்க ஆளுக்கு பேராசை. அந்த 2 வைட்ல 2 ரன் வாங்கிடணும். ஏண்டா வேணாம். சரி ஓகேடா, நீ சொல்ற மாதிரி அந்த 2 வைட கூட விட்டுரு. ரிவ்யூ கேட்டு வாங்கிருக்கலாம், வாங்கல. டாஸ் எப்பறா ரிவ்யூ கேட்க முடியும்? டாஸ் காமிச்சாங்களே நேத்து. காமிக்கல. முதல் மேட்ச் காட்டல. ஆமா காட்டல. காசு கொடுத்தோம், ஏமாத்திட்டோம். அப்படிதான். ஒரே நிமிஷம் லைக் வந்துட்டு லைக் ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். எல்லாருமே வந்துட்டு நல்லா பேசுனீங்க. என்னன்னா வந்துட்டு ஆஃபீஸில் மீட்டிங் மேலே கால் பண்ணிட்டாங்க, உள்ள தயவு செஞ்சு போய் ஆகணும். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஜெய் ப்ரோ சீரியஸா சூப்பரா பேசுனீங்க ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நான் உங்களை வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இன்னைக்கு லைக் அப்பப்போ வீடியோ கூப்பிட முடியல, எதுவும் கோச்சிக்காதீங்க. கன்ஃபார்ம் நான் வந்துட்டு கால் பண்றேன் உங்களுக்கு. நீங்க அவைலபிலிட்டி எப்போன்னு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா. ஓகே பத்து பாய்டா. சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.